அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான நல்ல பதிவை பத்தி தாங்க பார்க்க போறோம். முதல்ல தொட்டியில கொஞ்சமா மணல் போட்டுக்கலாங்க. அடுத்து உரம் கலந்த மண் கலவையை நிரப்பிக்கலாம். வாங்கிட்டு வந்த சிவப்பு பசலைக்கீரை செடியை நடவு செஞ்சிடலாங்க. பசலைக்கீரையும் பாருங்க தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கும் நம்ம பந்தல் ரெடி பண்ணணுங்க. இப்போ இந்த நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழைய கொடியை நம்ம அப்படியே கிள்ளி எடுத்துடலாம். இந்த புது தளிர்கள்லாம் இருக்குது. இந்த பழைய அந்த ஓல்டு லீஃப் எல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. கட் பண்ணி இந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிடலாம். இங்கேயும் தளிர் விட்டுருக்கு, அதனால எடுக்கல. இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த பசலைக்கீரை அயன் சத்து ரொம்ப நிறைஞ்சுதுங்க. இந்த பசலைக்கீரை நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கணும். இது நான் நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது அப்படியே சும்மா கிள்ளி வச்சாலே வளர்ந்துடும். எனக்கு இது கிடைக்காதனால நான் இது அப்படியே அந்த கொடியாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம இதில் குச்சி நட்டு இதை நம்ம படர விட்டுடலாம். நல்லா தளிர் விட்டுருக்குது. பசலைக்கீரை நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இனி இதுக்கு பந்தல் அமைச்சாதான் அதோட வளர்ச்சி வேகமாக வளரும். பசலைக்கீரைக்கு சின்னதாக குட்டி பந்தல் அமைச்சாச்சு. கொடியும் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பந்தல் அமைச்சோன்னே அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாகவே இருக்கு. நல்ல பந்தலை பிடிச்சிட்டு வளருது. இதுக்கும் நம்ம நல்லா கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்துடலாம். பசலைக்கீரை தானே, வெறும் மண்ணில் வச்சு விட்டா போதும், அப்படியே வளர்ந்துருன்றாங்க. அதுக்கு போதுமான சத்துக்கள் இருந்தாதான் அதோட இலைகள் வளரும். அப்பதான் நம்ம தொடர்ந்து கண்டினியூ அதில் நம்ம அறுவடை எடுக்க முடியும். ஏன்னா நம்ம பாட்டில் வைக்கிற மண்ணில் சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். செடி வளர்றதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் மறுபடியும் அறுவடை நம்ம எடுக்கணும்னா மறுபடியும் அதுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். அதனால நம்ம தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்களா, மண்ணில் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம மண்புழு உரம் கொடுத்துடலாம். பசலைக்கீரை பாருங்க, கொடி நல்லா படர்ந்துட்டு வருது பாருங்க. 2 கொடியும் நல்லா படர்ந்துட்டு வருது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க காய் விட்டுருச்சு. இந்த காய் பழுத்துச்சுன்னா அப்படியே ஒரு இங்க் கலர்ல ரெட்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் வேஸ்ட், நமக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா சத்துக்கள் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால இதை நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் எடுத்துடலாங்க. வேஸ்ட்டாக இது போயிட்டுருக்கு சத்துக்கள் எல்லாம். இதெல்லாம் எடுத்துட்டேன். இதில் பாருங்க பக்க கிளைகள் உருவாகுது. மாதத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம் அல்லது ஜீவாமிர்தம் இதில் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துருவோனுங்க. அதே போல் மண்புழு உரம் நான் கொடுத்துருவேன். பசலைக்கீரை பக்கத்து காம்பவுண்டுக்கு போயிட்டு இருக்குங்க. இதை அப்படியே வளைச்சி நம்மளுடைய பந்தல்ல விட்டுடலாம். இந்த காய் எடுத்து கையில கசக்குனா பார்த்தீங்களா, இப்படி சிவப்பு ஜூஸ் மாதிரி இப்படியே வருது பாருங்க, சிவப்பு கலர்ல.
இந்த விதையும் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா பசலைக்கீரை வருங்க. இந்த பாருங்க 2 விதை எவ்வளோ சிவப்பா இருக்குது பாருங்க. இந்த சிவப்பு நிறம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. பாருங்க இது 2 விதை தான். இது வந்து இப்படியே போட்டு விடுறேன், கொஞ்சம் முளைச்சி வருதான்னு பார்ப்போம். இங்கே கொடி பாருங்க, நிறைய பிரான்ச்சஸ் உருவாயிட்டு இருக்கு. இதோ இங்கெல்லாம் இனி ஒரு மாசத்துல நமக்கு நல்ல கீரை எடுத்துடலாம். இந்த கிளைகள்ல முதல்ல இந்த இலைகள் வரும்போது கிரீன் கலர்ல இருக்குங்க. அப்படியே வளர வளர அப்படியே முத்தும் போது அப்படியே நமக்கு அந்த நிறம் சேஞ்ச் ஆகி அப்படியே சிவப்பு கலராக மாறிடுது. இன்னைக்கு பசலைக்கீரையை நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. சிவப்பு பசலைங்க. இந்த பசலைக்கீரை அறுவடைக்கு முன்னாடி இது ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சங்ககால இலக்கியங்கள்ல நம்ம செய்யுள்ல படிச்சிருப்போம். புறநானூறு பாடல்கள்ல தலைவன் தலைவியை பிரிஞ்சு பொருளீட்டுவதற்காக வெளியூருக்கு போறான். அப்படி போகும்போது தலைவனது பிரிவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அதனால தலைவன் தலைவியிடம் கார்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்துருவேன், கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நீண்ட நாட்களாக தலைவனை பிரிஞ்ச தலைவி கார்காலம் எப்போ தொடங்கும்னு காத்துட்டு இருக்கா. கார்காலமும் தொடங்கியாச்சு. தலைவன் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரமும் தாண்டியாச்சு. ஆனால் தலைவன் வரல. அதனால தலைவி ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடாம நீண்ட நாட்களாக இருக்கா. அதனால அவள் உடல் மெலிஞ்சு அவள் உடம்புல ஒரு நோய் ஏற்படுது. அந்த நோய்க்கு பேர் தான் பசலை நோயின்னு பேருங்க. அந்த பசலை நோயை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த கீரைங்க. அதனால தான் இதுக்கு பசலைக்கீரைன்னு பேர் வந்துச்சுங்க. பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து இந்த கீரை மூலியமாக தான் தயாரிக்கிறாங்கங்க. இதில் வந்து உடம்புல வந்து அயன் சத்து இல்லாமல் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவங்க உடல் நலம் பெறலாங்க. இது வந்து வளர்த்துறது ரொம்ப ஈஸி. நான் வந்து இந்த பதிவில் காட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு இதோட தண்டெடுத்து நட்டா வந்துடும். ரெண்டாவது விதைகள் மூலியமாக வளருதுங்க. அதுவும் நான் வந்து இதோட விதைகள் வந்து பழுத்து கீழே விழுந்து அதுவும் வந்து செடியாக வளர்ந்துருக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம இன்னைக்கு அறுவடை செஞ்சிடலாங்க. இந்த கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த காம்பவுண்டு வாலில் படர்ந்து இருக்கும், யாருமே பறிச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடுகளில். இலைகள் வந்து அந்த மண்ணில் நம்ம வைக்கும் போது இலைகள் நல்லா பெருசாக வருங்க. இது வந்து நம்ம தொட்டில் வச்சனால இலைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நாற்றுக்கள்ங்க. இதெல்லாம் இந்த விதைகள் விழுந்து நாற்றுக்களாக உருவாகிருக்குது. விதைகள் பாருங்க கீழே அப்படியே கூட கீழே பாருங்க, கீழே விழுந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் விதைகள்லாம் போட்டால் நல்லா வளரும். குறுமிளகு சைஸில் இருக்கு பாருங்க விதைகள் எல்லாம். அயன் சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த சிவப்பு பசலைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் நலம் பெறலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.